நாற்காலியில் தொழும்போது எப்படி சஜிதா செய்வது அப்படின்னு கேட்கிறாரு எனக்கான. இப்போ நாற்காலியில் ஒரு சேர்ல உட்காந்து தொழுகிறாங்க. சேர்ல உட்காந்து தொழுவும் போது சஜிதா செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பலவாரா செய்யறாங்க. நாற்காலியில் சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அளவுக்கு குனிகிறாங்க ருக்குன்னு சொல்லி, சஜிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிகிறாங்க சில பேர். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா கையை இப்படி சஜிதா செய்யற மாதிரி வைத்து சஜிதா செய்கிறார்கள். அதை அந்த சஜிதா செய்யற முறையை பார்த்தீங்கன்னா பல விதங்களில் இருப்பார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நிற்கும் போது சேரை விட்டு எந்திரிச்சு நின்றுக்குருவாங்க. ருக்கு சஜிதாவுக்கு போகும்போது சேர்ல உட்கார்ந்து அதில் என்ன செய்வாங்க, அதில் ருக்கு கூட நின்று கொண்டு ருக்குக்கு போயிடுவாங்க. சஜிதாவுக்கு போகும்போது மட்டும் என்ன செய்வாங்க, சேர்ல உட்காருவாங்க. இப்படி பல விதங்களில் சேர்ல உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் பல விதங்களில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது எந்த முறையில உட்காருவது நல்லதுன்னு கேட்குறீங்க. ஒரு நோயாளி முடியாதவனுக்கு இஸ்லாம் வழங்கின ஒரு சலுகை. அப்போ என்ன மாதிரி முடியும் என்ன மாதிரி முடியாது என்பது அவன் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இதுல நான் தீர்மானிச்சா நோயாளிக்கு நான் சலுகை கொடுக்கலன்னு அர்த்தம். நீ உட்கார்ந்து தொழுவது அவ்வளவுதான். எந்த மாதிரி உட்கார்ந்து தொழுவது அவனுக்கு வசதி அவன் தான் தீர்மானிப்பான். இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குனியணும்னு அந்த அளவுக்கு குனிஞ்சிக்க, இந்த அளவு செஞ்சாதான் சரியா செஞ்சுக்க. அதில் நின்று விட்டு சஜிதாவுக்கு மட்டும் நம்ம உட்கார்ந்துக்கணும் உட்கார்ந்துக்க. அப்போ ஒரு மனிதனுக்கு இயலலை என்பதற்கு சலுகை கொடுத்தால் அந்த சலுகையை முடிவு செய்யக்கூடியவன் அந்த இயலாதவனா தான் இருக்கணும். உனக்கு நான் எடுக்கக்கூடாது, எனக்கு நீ எடுக்கக்கூடாது. எனக்கு அவன் நீங்க என்ன செய்யக்கூடாது, சட்டம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது. கரெக்டா உள்ளதுக்கு தான் சட்டம் சொல்லலாம். முடியாதவனுக்கு உள்ள சலுகை என்பது அது உதாரணமா நிக்க முடியாட்டி படுத்துதல் இருக்கிறது. என்ன மாதிரி படுக்கிறது, மண்ணாக்க படுப்பான், ஒரு கழிச்சு படுப்பான், இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுப்பான். அவன் போய் இதை கேட்க முடியுமா? மண்ணாக்க படுத்து தொழ சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது. என்னுடைய உடல்நிலைக்கு இப்படி படுக்கிறது தான் எனக்கு இயலும், முடிஞ்சு வச்சு கதை. அவனுக்கு உட்கார்ந்து தொழுவோம்னா என்ன மாதிரி உட்கார்றது, மண்டி போட்டு உட்கார்றது ஒருத்தனுக்கு பிடிக்கும் இயலும், ஒருத்தனுக்கு அது இயலாது. சம்மானம் போட்டு தான் உட்கார முடியும், உட்காந்துக்க. ஒருத்தனுக்கு கால் வலியா இருக்குது, சேர்ல தான் உட்காந்துக்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவரவர்களுக்கு எது இயலுமானதா இருக்கிறதோ, நோயாளியா இருக்கக்கூடியவர்கள் இந்த சலுகை அடையும் பொழுது அவங்களுக்கு எது இயலுமானதா இருக்கிறதோ அதை செய்யலாம் என்றுதான் எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி தான் செய்யணும்னு ஒரு முறையை நான் சொன்னால் வேற யாராவது சொன்னால் அதுக்கு ஆதாரம் காட்ட இயலாது. அப்படி இந்த மாதிரி தான் உட்கார்ந்து சேர்ல உட்காந்துட்டு ஒரு ரூல் இருந்தா நோயாளிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமே. நோயாளி பல வகையில இருப்பானே, எந்த வகை அவனுக்கு இயலுமோ அதுதான் அவனுக்கு சலுகைன்னு கொடுக்க முடியும். சலுகைன்னு கொடுத்துவிட்டு இயலாத ஒரு முறையை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சலுகை கிடையாது. நோயாளிக்கு மார்க்கத்தில் சலுகை அவ்வளவுதான். நீங்க எந்த மாதிரி வந்தாலும் உட்காந்து வந்தீங்களா ஐடியா பண்ணி ருக்கு இந்த அளவு செய்வோம், படுத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் ருக்கும் கிடையாது, அவங்க செய்தாவும் கிடையாது. அப்ப என்ன செய்வான், பல மாதிரி அதை படுத்துக்க தொழுற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா சில ஆளுக்கு ருக்கு செய்யும் போது இப்படி கையை வச்சு முழங்கால ஒன்று இப்படி வைப்பாங்க, இப்படி 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 செஞ்சுக்கிடுவாங்க. ஆனா சில ஆள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா தலையிலேயே எல்லாத்தையும் காட்டிடுவாங்க, ருக்கு கொண்டு நினைச்சுக்கிடுவாங்க, செய்தாண்டுக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்க சாய்ஸில் விட்டுருந்தது. அவங்களுக்கு ஏழுமான முறையில் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. ருக்கு செய்யணும் சைதா செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது எது அவங்களுக்கு ஏழுமோ அதை செய்வார்கள். அப்ப நோயாளிகளுக்குரிய சலுகை எப்படி எப்பவுமே சொல்ல வேண்டும் என்றால் அவங்களுக்கு இயலுமான வகையில் அவங்க செய்யணும் அப்படி சொல்லணுமே தவிர நோயாளி உட்கார்றதுக்கு நீங்க சட்டை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி தான் நீ உட்காரணும், இப்படிதான் நீ படுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப அவனுக்கு அதுவும் ஏழாம போச்சுன்னா எந்த ஒரு முறை நீங்க சொன்னாலும் அதுவும் இயலாம போகுமே. அதனால இயலாமல் போறதுக்கு சட்டம் சொல்லாம என்ன செய்யணும், நோயாளி